என் தங்கமே, நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த கவலைகள் இப்போது மெதுவாக கரையத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. முன்பு உன் மனதை கனமாக வைத்த எண்ணங்கள் இப்போது தங்களின் பிடியை இழந்து வருகின்றன. நீ ஒவ்வொரு நாளும் அதே சுமையோடு எழுந்திருந்தாய், ஆனால் இப்போது உன் காலை சுவாசத்தில் ஒரு சிறிய இலகுத்தன்மை உள்ளது. அது சாதாரணம் அல்ல, அது அருளின் ஆரம்பம். நீ கேட்காத உதவி உன்னை தேடி வரும். நீ யாரிடமும் முழுமையாகச் சொல்லாத உன் துயரங்கள், உன் உள்ளத்தில் அமைதியாக வைத்து கொண்ட கண்ணீர், உன் மனதில் மட்டும் நடந்த போராட்டங்கள், இவை அனைத்தையும் ஒரு உயர்ந்த சக்தி கவனித்துக் கொண்டிருந்தது. நீ வெளியில் உதவி கேட்கவில்லை என்றாலும் உன் ஆன்மாவின் அமைதியான அழைப்பு கேட்கப்பட்டது. இப்போது அந்த அழைப்பிற்கு பதில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. என் தங்கமே, நீ பலமுறை உன் கவலைகளை தள்ளி வைக்க முயன்றாய். உன் மனதை வலிமையாக்க முயன்றாய். உன் உணர்வுகளை அடக்கி வைத்தாய். ஆனால் கவலை அடக்கினால் மறையாது. அது உள்ளத்தில் தேங்கி நிற்கும். இப்போது அந்த தேக்கம் கரைகிறது. உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி ஊடுருவுகிறது. அது மெதுவாக உன் இருளை அகற்றுகிறது. நீ கேட்காத உதவி ஒரு மனித உருவாக இருக்கலாம். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அது ஒரு புதிய பாதையாக இருக்கலாம். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அது ஒரு எதிர்பாராத சந்திப்பாக இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில் நுழையும் போது, நீ உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தெளிவாக உணர்வாய். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன்னை ஆழமாக தொட்டுவிடும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீயே சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தாய். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணினாய். உன் கண்ணீரை நீயே துடைத்தாய். உன் வலியை நீயே தாங்கினாய். ஆனால் வாழ்க்கை என்பது தனியாக போராட வேண்டிய ஒரு பயணம் அல்ல. இப்போது உன் வாழ்க்கையில் வரும் இந்த உதவி உனக்கு அதை நினைவூட்டும். உன் கவலைகள் உன்னை பல ஆண்டுகள் கட்டுப்படுத்தின. நீ ஒவ்வொரு முடிவையும் அச்சத்தோடு எடுத்தாய். நீ எதிர்காலத்தை பயத்தோடு பார்த்தாய். ஆனால் இப்போது அந்த பார்வை மாறுகிறது. உன் மனதில் இருந்த இருள் முழுவதும் ஒரே நாளில் மறையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது குறையும். ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒளி அதிகரிக்கும். என் தங்கமே, நீ உன் கவலைகளை மறைத்து வைத்திருந்ததால் உன் இதயம் சோர்ந்து போயிருந்தது. இப்போது அந்த சோர்வு விலகும். உன் சுவாசம் ஆழமாகும். உன் உடல் இலகுவாகும். உன் மனம் தெளிவடையும். இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் அமைதியை விதைக்கும். நீ கேட்காத உதவி உன் வாழ்க்கையில் நுழையும் போது, அது உன்னை வலுக்கட்டாயமாக மாற்றாது. அது மெதுவாக உன் அருகில் நிற்கும். அது உனக்கு பாதுகாப்பு தரும். அது உனக்கு நம்பிக்கை தரும். நீ மெதுவாக உன் கவலைகளை விட ஆரம்பிப்பாய். உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் பலமுறை ஏமாற்றப்பட்டதால் மீண்டும் நம்ப பயந்தாய். ஆனால் இப்போது உன் இதயம் மெதுவாக திறக்கப்படும். நீ எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ விட ஆரம்பிப்பாய். அந்த ஆரம்பம் தான் முக்கியம். உன் வாழ்க்கையில் வரும் இந்த அருள் உனக்கு ஒரு புதிய பார்வையை தரும். நீ உன் கடந்த காலத்தை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். அது உன்னை உடைத்ததாக இல்லை. அது உன்னை தயாராக்கியது. அது உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்தது. இந்த உணர்வு உன் கவலைகளை கரைக்க உதவும். என் தங்கமே, நீ உன் மதிப்பை சந்தேகித்த நாட்கள் முடிவடைகின்றன. நீ உன் திறமையை குறைத்து பார்த்த நாட்கள் முடிவடைகின்றன. உன் உள்ளத்தில் இருந்த சுய சந்தேகம் இப்போது நம்பிக்கையாக மாறுகிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்கிறாய். நீ உன்னை மதிக்கிறாய். நீ கேட்காத உதவி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உருவாக்கும். அது உன் மனதில் இருந்த குழப்பத்தை தெளிவாக்கும். அது உன் பாதையை நேராக்கும். அது உன் உள்ளத்தில் அமைதியை நிலைநிறுத்தும். நீ இந்த மாற்றத்தை மெதுவாக உணர்வாய். என் தங்கமே, உன் கவலைகள் கரையத் தொடங்கும் போது நீ ஒரு வெற்றிடத்தை உணரலாம். ஏனெனில் நீ நீண்ட நாட்கள் கவலையோடு பழகிவிட்டாய். ஆனால் அந்த வெற்றிடம் பயமல்ல. அது ஒரு புதிய தொடக்கத்தின் இடம். அந்த இடத்தில் நம்பிக்கை விதைக்கப்படும்.
அந்த இடத்தில் அமைதி வளர்க்கப்படும். நீ இப்போது உன் வாழ்க்கையை அச்சத்தில் இருந்து அல்ல, நம்பிக்கையில் இருந்து அணுகுவாய். உன் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உன் சிந்தனைகள் நேர்மறையாக மாறும். உன் இதயம் திறந்திருக்கும். இந்த மாற்றம் உன் ஆன்மாவின் குணமடைவின் சாட்சி. என் தங்கமே, நீ உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைத்தாய். ஆனால் அந்த கண்ணீர் உன் பிரார்த்தனை. அது உன் உள்ளத்தின் அழைப்பு. இப்போது அந்த அழைப்பிற்கு பதில் வந்துள்ளது. நீ கேட்டதாக இல்லாவிட்டாலும் உன் ஆன்மா கேட்டது. அந்த ஆன்மாவின் குரல் கேட்கப்பட்டது. உன் வாழ்க்கையில் இந்த அருள் வந்துவிட்டது. அது உன் கவலைகளை விலக்கும். அது உன் மனதை அமைதிப்படுத்தும். அது உன் இதயத்தை நிமிர்த்தும். நீ இப்போது சுமையற்றவள். நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ இப்போது நம்பிக்கையில் நிற்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு புதிய பருவத்தை தொடங்குகிறது. இந்த பருவத்தில் நீ கவலையால் அல்ல, அமைதியால் வழிநடத்தப்படுவாய். நீ பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் நகர்வாய். நீ தனிமையால் அல்ல, அருளால் சூழப்பட்டிருப்பாய். உன் கவலைகள் கரைகின்றன. உன் மனம் தெளிவடைகிறது. உன் ஆன்மா ஒளியில் நிற்கிறது. நீ கேட்காத உதவி உன்னை தேடி வந்துள்ளது. அதை அன்புடன் ஏற்றுக்கொள். அது உன் வாழ்வின் திருப்பம். அது உன் அமைதியின் தொடக்கம். அது உன் புதிய பிறப்பு. என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் எழும் அந்த மென்மையான அமைதியை கவனித்து பாரு. அது வெளியில் இருந்து வருவது போல தோன்றினாலும் உண்மையில் அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழுகிறது. நீ நீண்ட காலம் உன் வலியை மறைத்து வாழ்ந்தாய். உன் மனதில் ஏற்பட்ட புண்களை யாருக்கும் காட்டாமல் சிரித்தாய். ஆனால் அந்த புண்கள் குணமாக வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. அந்த குணமடையும் செயலே உன் கவலைகளை கரையச் செய்கிறது. நீ ஏற்கனவே பலத்தை கொண்டவள். ஆனால் நீ உன் பலத்தை உணராமல் இருந்தாய். உன் கவலைகள் உன் பார்வையை மூடியிருந்தன. இப்போது அந்த மூடுபனி அகலுகிறது. உன் கண்களில் தெளிவு பிறக்கிறது. உன் சிந்தனைகளில் அமைதி பிறக்கிறது. நீ எதையும் திணிக்காமல், எதையும் பயப்படாமல் வாழ ஆரம்பிக்கிறாய். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையையும் சாபமாக நினைத்தாய். ஆனால் இப்போது அவை அனைத்தும் உன் வளர்ச்சியின் விதைகள் என்பதை புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை மென்மையாக்கியது. ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னை புத்திசாலியாக்கியது. நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும் உன்னை உன் உள்ளத்தின் அருகில் கொண்டு வந்தது. அந்த அமைதியான இரவுகள் உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தின. வெளியில் யாரும் இல்லாத நேரங்களில் கூட உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இருந்தது. அந்த ஒளி தான் இப்போது பெரிதாகி உன் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. நீ உன் உள்ளத்தின் சக்தியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது மெதுவாக உன் வாழ்வின் அனைத்து திசைகளிலும் பரவுகிறது. என் தங்கமே, உன் மனதில் ஒரு காலத்தில் அடர்ந்திருந்த பயம் இப்போது மங்குகிறது. நீ எதிர்காலத்தை நினைக்கும் போது முன்பு இருந்த அதிர்ச்சி இல்லை. அதற்கு பதிலாக ஒரு அமைதியான நம்பிக்கை உள்ளது. எல்லாம் சரியாகும் என்ற ஒரு மென்மையான உணர்வு உன் இதயத்தில் உறைகிறது. அந்த உணர்வே அருள். அது உன்னை வழிநடத்துகிறது. நீ கேட்காத உதவி உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. சிலர் உன் பாதையில் தோன்றலாம். சில வாய்ப்புகள் திடீரென திறக்கலாம். சில சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறலாம். இவை அனைத்தும் சாதாரண நிகழ்வுகள் போல தோன்றினாலும் அவை அனைத்தும் உன் வாழ்க்கையை இலகுவாக்க வரப்பட்ட அருளின் வெளிப்பாடுகள். நீ அதை உணரும்போது உன் இதயம் நன்றியால் நிரம்பும். என் தங்கமே, நீ உன் கவலைகளை தாங்கி பல வருடங்கள் நடந்தாய். அது உன்னை சோர்வடைய செய்தது. இப்போது அந்த சுமை இறங்குகிறது. உன் தோள்கள் இலகுவாகின்றன. உன் நெஞ்சில் இருந்த கனத்து உணர்வு மெதுவாக கரைகிறது. நீ சுவாசிக்கும் காற்று கூட இனிமையாக உணரப்படுகிறது. இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது. நீ உன் கடந்த காலத்தை நினைக்கும் போது முன்பு இருந்த வேதனை இப்போது குறைகிறது. அதே நினைவுகள் இருந்தாலும் அவை உன்னை காயப்படுத்துவதில்லை. ஏனெனில் நீ வளர்ந்துவிட்டாய். நீ உன் வலியை புரிந்து கொண்டாய். நீ உன் அனுபவங்களை ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் குணமடைதலின் அடையாளம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் இந்த அமைதி ஒரு தற்காலிக மாற்றம் அல்ல.
அது உன் ஆன்மாவின் நிலையான பரிசு. நீ இனி உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். நீ இனி உன் தவறுகளை மனதில் சுமையாக்க மாட்டாய். நீ உன்னை மன்னிக்கிறாய். அந்த மன்னிப்பு உன் கவலைகளை முற்றிலும் கரைக்கிறது. நீ உன் உள்ளத்தில் உருவாகும் இந்த புதிய வெளிச்சத்தை பராமரிக்க ஆரம்பிக்கிறாய். நீ உன் சிந்தனைகளை கவனிக்கிறாய். நீ உன் மனதை மென்மையாக அணுகுகிறாய். நீ உன் உணர்வுகளை மதிக்கிறாய். இந்த கவனிப்பு உன் வாழ்க்கையை சீராக மாற்றுகிறது. உன் உறவுகள் தெளிவடைகின்றன. உன் பேச்சு மென்மையாகிறது. உன் நடத்தை நம்பிக்கையோடு நிறைகிறது. என் தங்கமே, நீ உன் மதிப்பை அறிந்தவள். யாருடைய ஒப்புதலுக்கும் நீ காத்திருக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் நீ போதுமானவள் என்ற உணர்வு வேரூன்றுகிறது. இந்த உணர்வு உன் வாழ்வை முழுமையாக்குகிறது. நீ உன்னை மதிக்கும் போது உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்கவில்லை. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சோதனைகள் இருந்தாலும் அவை உன்னை தளரச் செய்யாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் நிலையான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி உன் வழிகாட்டி. அது உன்னை சரியான திசையில் நடத்துகிறது. என் தங்கமே, உன் கவலைகள் கரைந்த இடத்தில் இப்போது கனவுகள் மலர ஆரம்பிக்கின்றன. நீ ஒரு காலத்தில் பயந்து ஒதுக்கிய ஆசைகள் இப்போது மெதுவாக உயிர் பெறுகின்றன. நீ உன் திறமைகளை வெளிக்கொணர ஆரம்பிக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்குகிறாய். அது உன் உண்மையான பாதை. நீ கேட்காத உதவி உனக்கு தைரியம் தருகிறது. நீ முன்பு தயங்கிய இடங்களில் இப்போது நிமிர்ந்து நிற்கிறாய். உன் குரல் தெளிவாகிறது. உன் முடிவுகள் உறுதியானவையாகின்றன. நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அணுகுகிறாய். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தின் வலிமை. என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை என்ற உணர்வு உன்னை ஆழமாக தொட்டுவிடுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் உனக்கு ஒரு சாட்சி. நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ வழிநடத்தப்படுகிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். இந்த உணர்வு உன் இதயத்தை நிறைவு செய்கிறது. உன் கவலைகள் கரைந்து விட்டதால் நீ மற்றவர்களின் வலியையும் மென்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். உன் அனுபவங்கள் உன்னை கருணையுள்ளவளாக மாற்றுகின்றன. நீ உன் வாழ்வின் அர்த்தத்தை உணர ஆரம்பிக்கிறாய். அது உன் தனிப்பட்ட நிம்மதியை மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கும் ஒளியாக இருப்பதை உணர்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த பருவம் உனக்கு ஒரு பரிசு. நீ நீண்ட காலம் காத்திருந்த அமைதி இப்போது உன் கையில் உள்ளது. அதை பிடித்துக்கொள். அதை மதிக்கவும். அதை வளர்க்கவும். அது உன் வாழ்வின் அடித்தளம். நீ இனி உன் கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்த மாட்டாய். நீ இனி உன் பயங்களை மனதில் சுமையாக்க மாட்டாய். நீ இப்போது வெளிச்சத்தில் நிற்கிறாய். உன் உள்ளம் சுதந்திரமாக உள்ளது. உன் ஆன்மா நிம்மதியில் உள்ளது. இந்த நிலை நீண்ட காலம் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் உன்னை ஒரு புதிய மனிதராக உருவாக்குகிறது. நீ மென்மையானவள் ஆனால் பலமானவள். நீ அமைதியானவள் ஆனால் உறுதியானவள். நீ இனி பயத்தால் வழிநடத்தப்பட மாட்டாய். நீ அன்பால் வழிநடத்தப்படுவாய். உன் கவலைகள் கரையத் தொடங்கிய அந்த தருணம் உன் மறுபிறப்பு. நீ உன் உண்மையான சக்தியை உணர்ந்த தருணம். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கைப்பற்றிய தருணம். அந்த தருணம் இப்போது உன் வாழ்வின் அடையாளம். நீ இப்போது அமைதியில் வாழ்கிறாய். நீ இப்போது நம்பிக்கையில் நகர்கிறாய். நீ இப்போது அருளால் சூழப்பட்டவள்.